கொடு. இல்ல சாப்பிட்டு போடா. சோறுலாம் ஒண்ணு வேணாம். வெறுவத்தோட போற சாப்பிட்டு போடா. 200 ரூபா கட்டா தர மாட்டேன். சோறு சாப்பிட சொல்றேன். சோறு வந்து சாப்பிட வைப்பா. நீ 200 ரூபா கொடுமா. எதுக்குப்பா? தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். காசு கொடு. அப்ப நீ ஸ்கூல் போலையா? இல்ல போகல. ஏற்கனவே 2 பாடத்துல ஃபெயிலா போயிட்டு அதுல ஒரு படம் வேற வேணுமா? காசு கொடுக்க முடியுமா முடியாதா அத சொல்லு. ரேஷனுக்கு தாண்டா இருக்கு. அரிசி வாங்கணும். சாப்பாடுக்கு என்ன பண்றது? எப்ப கேட்டாலும் காசு இல்ல. அரிசி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும். இந்தரா காசு. இந்தரா போயிட்டு வாடா. சார் பாப்பா கூப்பிட்டாங்க. அண்ணன் வந்துட்டு போப்பா. ஏன் இப்படி சோறு சிந்திருக்கு? ஸ்கூலுக்கு போகாம சினிமா போகணும்னு சொல்லி சோறை கொட்டி விட்டியாப்பா. இங்க வா. எதுக்கு ஸ்கூலுக்கு போல? தலைவர் படம் பார்க்க காசு தர மாட்டேன். அரிசி வாங்கணும், வெங்காயம், பஞ்சப்பழப்பு படிக்கிட்டேன். அதுக்கு சாப்பாட்டை ஏன் இப்படி எரியிற? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம பட்னியா தூங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் பட்டினியாக இருந்தால் எனக்கு என்னண்ணே? நான் தலைவர் படம் பார்க்கணும். நீ தலைவன் சொல்றவங்களா ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அது தெரியுமா? என்னைக்காவது நம்மள மாதிரி ஏழைகளோட கஷ்டத்தை பற்றி அவங்க நினச்சிருக்காங்களா? அவங்கள போய் நீ தலைவன் சொல்கிற? சரி, நீ போய் நல்லா படி. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கும். உன் தலைவன் உன் வாழ்க்கையை நினைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க. சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. சரியா? சரிங்க, போயிட்டு வரோம். நீ வா போவோம். பசங்களா, நம்ம எல்லாரும் மலை அடி வரத்துக்கு வந்துட்டோம். இறங்குங்க. பட்டாம்பூச்சி இருக்கு. நான் பட்டாம்பூச்சி குடிச்சிட்டீங்க பாருங்க. அழகான பட்டாம்பூச்சி குடிச்சிருக்கே. எனக்கு கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ்டா எனக்கு குடுறா. அழகா இருக்கு இந்த பட்டாம்பூச்சி. சரி வாங்கடா போலாம். இதெல்லாம் கையில வச்சுக்கூட சுதந்திரமா பறக்க விடுது. டேய் தம்பி, இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குடா. வாங்கடா. நானும் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கேன் பாருங்க. காட்டு. ஐயோ பாம்பு. திரும்பி வாங்கடா. லப்பர் பாம்புலாண்டா. லப்பர் பாம்பா? நாடா யானை மாதிரி ஆடி ஆடி நடந்துக்கிருக்கீங்க. போங்கடா வாமா. இதுக்கு மேலே எல்லாரும் அமைதியாக வரணும். இது வந்து அடர்ந்த வனப்பகுதி, சரிங்களா? இங்கே நல்ல பெரிய பெரிய விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் இருக்கும். அது எதையும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம போய் பார்க்கணும். போலாமா? எல்லாம் குட்டாக பிஹேவ் பண்ணணும். ஏய், மழை விழுக போகுதுன்னு நினைக்கிறேன்.
நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே வந்துருக்கீங்க. அண்ணே பசங்க நம்ம பசங்க தானே, சின்ன பசங்க. இந்த மாதிரி வனப்பகுதியெல்லாம் பார்த்ததில்ல, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆபத்தான பதிங்க, இதுக்குள்ளே வராதிங்க. பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படியே மேலே போயிருங்க. அங்கே பாரு அந்த அண்ணன் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, அப்படியே மேலே போயிட்டே இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சரி கிளம்புறோம்ண்ணே. பசங்களா வாங்க எல்லாரும் மேலே போய் பார்ப்போம். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். புரிய மாதிரி சொல்லுங்க தம்பி. இந்த உலகத்திலே 8 இடங்கள்ல மட்டும்தான் பல்லுயிர்னா தெரியுமா, பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா என்ன? அதாவது இப்போ மழை பெய்யுதா, ஒதுங்கி நிற்கிறோமா, இந்த மலையை கொண்டு வரக்கூடிய காடுகள் நிறைந்த இடம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து, நீங்களாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் படிச்சுட்டு இருக்கீங்களா, நம்ம நாட்டில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், கிட்டத்தட்ட 6 மாநிலத்தை இணைக்குது இந்த மலை. அதாவது சுமார் 1600 கிலோமீட்டரு பரப்பளவு நிறைஞ்சிருக்கு. இப்படி இருந்து பார்த்தோம்னா மலையை 8900 அடி உயரமா இருக்கக்கூடியது தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, தெளிவா சொல்றேன்ப்பா. நீங்க யாராரு ஜெயிலர் படம் பார்த்தவங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் நடிச்சிருக்கால ரஜினி தாத்தா, அவர் படம் ஒவ்வொரு படம் முடிச்சுன்னு இமயமலைக்கு போவார். அந்த இமயமலையை காட்டி பழமையான மலை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது இமயமலையில கூடாவும் பனிப்பாறைகள் நிறைஞ்சிருக்கும். அந்த பனிப்பாறைகள் உருகி வற்றாத ஆறுகளா வரும். ஆனா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பனிப்பாறைகளே கிடையாது. நம்மளுக்கு விழுகக்கூடிய மழை தண்ணிய தனக்குள்ள பிடிச்சு அடக்கி ஜீவநதியா நீர்வீழ்ச்சியா தன்னைத்தானே புதுப்பிச்சு நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியா கொடுக்குது. ஓகேங்களா, புரியுதா? இதெல்லாம் நீங்க அறிவாளிக சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. இது இல்லாம உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, உலகத்திலேயே எங்கேயுமே பூக்காத ஒரு மலர் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில 12 வருஷத்துக்கு ஒரு பூக்கும். அந்த மலர் பேர் உங்களுக்கு தெரியுமா? என்ன பேரு? குறிஞ்சி மலர். அது இங்கே தான் பூக்கும். ஓகேவா? இங்க குறைஞ்சபட்சம் 5000 வகையான பூக்கும் மரங்கள் தாவரங்கள் இருக்கு. இது இல்லாம 139 வகையான பாலூட்டிகள் விலங்குகள் இருக்கு. இன்னும் தெளிவாக நம்ம வரும்போது பாக்குறீங்களா, பறவைகள் 508 வகையான பறவைகள் இருக்கு. பட்டாம்பூச்சிகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 110 வகையான பட்டாம்பூச்சிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. இந்த 6 மாநிலத்துக்குள்ளார இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான மலையை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? எங்களுக்கு அடுத்து நீங்க தான் பாதுகாக்க போறீங்க. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அதாவது தென் மாவட்டத்துல தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நம்ம தாத்தா, கடவுள் தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, யாரு? பென்னிக்குக் தாத்தா, பென்னிக்குவிக் சொல்லுவோம் இல்லையா, அவர் நீர்நிலையை கட்டி எப்படி நமக்கு முல்லைப்பெரியார் கொடுத்தாரோ அது மாதிரி வருங்கால இளைய தலைமுறைக்கு இந்த மலையை அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நாங்க ஆராய்ச்சி பண்றோம். இதை அப்படியே பாதுகாக்கணும். இது எங்க கடமை. அதுக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய கடமை. ஓகேவா? நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா? பிளாஸ்டிக் பேப்பரை போடக்கூடாது, எங்கேயும் குப்பை மாதிரி போடக்கூடாது. முக்கியமா பறவைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவுகளை கொடுக்கணும். நம்ம எல்லாருமே பறவைகளோடு சேர்ந்து நம்மளும் வாழணும். எல்லா ஜீவராசிகளோட நம்ம சேர்ந்து வாழணும். நம்மளுக்கான உலகம் இல்ல, இது பறவைக்கான பாலூட்டிகளுக்கான உலகம். பட்டாம்பூச்சி நம்மளுடைய சகோதரர்கள் மாதிரி. ஓகேவா? நல்லது சொன்னீங்க, நன்றி. நாங்கள் கிளம்புறோம்னே. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி. வாங்க பசங்களா. ஓகே, பாய் 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 பாய். நல்ல வேலை, மழை நின்றுச்சு. இந்த கண்ணாடியை தொடப்போம். பசங்களா வாங்கப்பா, வாங்க வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்கப்பா. டேய் பரத், இங்க வா. யாருக்கு என்னென்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க.
டேய் பரத் இங்கே வா. என்ன ஸ்டைலு? கண்ணாடி கழட்டு. நம்ம ஸ்டைலாக இருந்தால் போதும், இவருக்கு பொறுக்கவே பொறுக்காது. என்னடா மைண்ட் வாய்ஸில் புலம்புற? போய் வண்டியில் வை. சரி, எல்லாரும் காருக்கு போங்க. கோ கோ கோ. பரத் இங்கே வா. ஐயோ மறுபடியுமா? சாவியை கொடு, வண்டி நான் ஓட்டிக்கிறேன். சரிங்க சார். உட்காரு. சரி சரி. அப்படித்தாண்டா தவிடா. அங்கே பாரு இப்போ அவனே. ஏய் எங்கடா விட்ற புறா வர நாங்களும். அவனுக்கு வர வேலையே இல்லை. டேய் சூப்பர்ரா. அட்ரா இதை புடுறா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா நீ? வா உள்ளே போய் விஷம் டான்ஸ் ஆடலாம். ஏய் இந்தா ஏய் கொண்டு போய் வாடா நீயும் உள்ளே போவாமா. இந்த மலைக்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது பார்வேன் அப்படியே ஒரு யானை மாதிரியே இருக்கா. இதுதாம்மா ஜான் பென்னிகுக்குடைய மண்டபம். இது சுற்றி தெரியுது இல்லையா, இதெல்லாம் லோயர் கேம்பை சேர்ந்தது. இங்கே தான் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுக்கு முல்லை பெரியார் தண்ணி போய்கிட்டு இருக்குப்பா. வாமா, இந்த சாமியை கும்பிட்டுக்கம்மா. இந்த போட்டாஸில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே இந்த டேம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுதான்ப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இங்கே விழக்கூடிய மழை தண்ணி எல்லாமே வீணாக போய்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து தான் பென்னிகுக்கு அவங்க நல்லா யோசிச்சு இந்த அணையை நம்மளுக்காக கட்டி கொடுத்துருக்காருப்பா. இதோ பார்ப்பா, 2 மலையையும் இணைக்கிற மாதிரி ஒரு தடுப்பணையை கட்டி அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் 5 மாவட்டங்களுக்கும் குடிநீருக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் எவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்காருப்பா. இவரை கடவுள்னு சொல்கிறதா, அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே எனக்கு வார்த்தை தெரியலப்பா. ஹலோ பிரதர், உங்களுக்கு என்னப்பா நீங்க மரத்துல தாவி விளையாடுறீங்க? வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? வாங்க. ஹாய் பாப்பா. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? என்ன இந்த பக்கம் என்ன? அங்கிள், என்னோட எனக்கு பர்த்டே. சொல்லுங்க. தெரியுமா? சூப்பர், ஹாப்பி பர்த்டே. ஹாய். என்னண்ணே பாப்பாவுக்கு பர்த்டே? என்ன கோயிலுக்கு போனீங்களா? ஆமாப்பா, கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்னது கோயிலா? எங்கண்ணே இருக்கு? எங்கேயாவது கோயில்றீங்க? கண்ணுக்கு தெரியாத சாமி எத்தனையோ இருக்குப்பா. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச நேரில் பார்த்த சாமி ஐயா ஜான் பென்னிகுக்கு அவங்க தான். அண்ணே ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது சரிதான். அவர் தான் நம்மளுக்கு கடவுள், நம்மளுக்கு கண் கண்ட தெய்வம் அவர் தான். பாப்பா, ஒரு பற்றி உனக்கு தாத்தா சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க அங்கிள், தெரிஞ்சுக்கிறேன். பாப்பா நீ மட்டும் இல்லை, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இவர் தான் கர்னல் ஜான் பென்குக்கு. சரியா? இங்க நம்ம தென் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமா விளங்கக்கூடிய முல்லை பெரியார் அணை பார்த்தியா டேமு. இந்த டேமை கட்டி நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு இவர் தான் காரணம். தெரியுமா? அதோட இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம மாவட்டம் ஒண்ணு இவ்வளவு செழிப்பான மாவட்டம் கிடையாது. இவர் ஜான் பென்னிகுக் வரதுக்கு முன்னாடி, இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வறட்சியான மாவட்டம் இது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, பசி பட்டினி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு ஆங்கிலேயரா இருந்து இவரு நம்மளுக்காக வேண்டி இந்த டேமை கட்டி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கஷ்டம் இல்லை, பயங்கரமான கஷ்டம். இப்ப நம்ம
நம்மலாம் யாராவது கேட்டால் என்ன பண்ணுவோம், நீ ஏதாவது குடுறா அப்படின்னு கேட்டால் போடா தரமையான்னு சொல்லுவோம். அப்படி யார் தான் இப்போ இருக்காங்க. இவர் அப்படி இல்லை. இங்கிலாந்துலேருந்து ஒரு ஆங்கிலேயர் இங்கிலாந்துலேருந்து தன்னோட சொத்தை எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து இந்த டேம் நம்மளுக்காண்டி கட்டி கொடுத்துருக்காரு. பாப்பா, அவர் தாத்தா சொன்னது சரிதான். நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம் இவர் தான். இவர் மட்டும் இல்லைன்னா 5 மாவட்டமும் ரொம்ப வறட்சியில் கஷ்டப்பட்டு இருந்திருக்கும். சரியா? இவர் எப்படி சாமி சொல்றேன் தெரியுமா? அவருக்கு இன்னைக்கும் ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கு முன்னாடி இவர் நினைவா எல்லா ஊர்லயும், நம்ம தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் இவர் பேர்ல பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. சரியா? அப்ப இவர் சாமி தானே. சரியா? சரி, நீங்க சாமி கும்பிட்டீங்க, நாங்க உங்களை கூட்டு போய் நாங்களும் சாமி கும்பிட்டுறோம். ஓகே, once again happy birthday. ஹாப்பி பர்த்டே பாப்பா. பாய் பாய், எல்லாரும் போயிட்டு சரி, பாய் வாங்க வாங்க. சரிங்க, வரோண்ணே.